இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் நிமித்தம் நாம் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பெருக பண்ணும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி. ஆனால் ஒரு பெருக்கம் இல்லையே, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இல்லை, கற்பத்தின் கனி இல்லையே, என் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உன்னோடு கூட இருந்து ஒரு பெருக்கத்தை உனக்கு கொடுக்க போகிறாராம். வாசிக்கிறேன் கேளுங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் நிமித்தம் போராட்டம், சவுல் ராஜாவுடைய காரியத்தின் நிமித்தம் போராட்டம், எத்தனையோ போராட்டங்கள், விஸ்தாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நிந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஓடி ஒளிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையெல்லாம் அவன் கடந்து வந்தபோது தேவன் அவனோடு இருந்து நாளுக்கு நாள் அவனை விருத்தியடைய பண்ணினார். நீ பிரச்சனைகள் வழியாக, போராட்டங்கள் வழியாக கடந்து வந்திருக்கலாம். எத்தனையோ துன்பங்களை நீ அனுபவித்திருக்கலாம். நம்பினவர்களே உன்னை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பெருக பண்ண போகிறேன். என்னென்ன காரியத்திலலாம் ஒரு பெருக்கம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை காரியத்திலும் தேவன் ஒரு பெருக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த பெருக்கமான ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறதாய் காணப்படும். தாவீது பார்க்குற நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தா. எத்தனை துன்பங்கள் வந்த போதும், எத்தனை நெருக்கங்கள் வந்த போதும் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு ஆராதனை வீரனாய் அவன் இருந்தபடியினாலே தேவன் அவனை விருத்தி அடைய பண்ணினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற காரியத்தை தேவன் செய்து முடிப்பார். ஏன்னா ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து இந்த நாளிலே பாடல் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக இந்த நாளிலே அவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தியை கொடுப்பார். எதிலெல்லாம் விருத்தி வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கீங்களோ அந்த விருத்தியை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படாதீங்க. ஏன்னா தாவீதை உயர்த்தினவர் உன்னை உயர்த்த மாட்டாரா? ஆடு மேய்த்த தாவீது தான் ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இன்றைக்கு உன்னையும் தேவன் ஒரு உயர்வை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறார். கலங்காதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விருத்தியை கொடுங்க. கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கொடியை கொடுங்க. இதனால் பிஸ்னஸில் எதிலெல்லாம் தோற்று போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிஸ்னஸில் ஒரு பெருக்கத்தை கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்மை துதிக்கிற சோத்தரிக்கிற ஐயா, உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியான பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.